ஹல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எல்லாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய ஆத்துமாவுக்கு பிரயோஜனமாக எதன் அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கடந்த ஒரு மாத காலமாக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை எனக்கு காட்டினார். அந்த வார்த்தையின் அடிப்படையில் வேத ஆதாரத்தோடு நான் சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்து நிற்கின்றேன். அன்பு என்கிற தலைப்பில் இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருக்கின்றேன். அன்பு அது எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மைகள் எப்படிப்பட்டது என்று அன்பை குறித்து இன்றைக்கு தியானிக்கும்படியாக நாம் வந்திருக்கின்றோம். ஆனால் இந்த உலகத்திலே அன்பு என்கிற வார்த்தை ரொம்ப அறிமுகமான ஒரு வார்த்தையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் லவ் லவ் லவ். தமிழ்நாட்டுக்கு போனீங்கன்னா காதலாக மாறுது. லவ், காதல் காதல். ஒரு காலத்தில் கல்லூரியில் படிக்கும்போது தான் காதல் அப்படியே மலர ஆரம்பித்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட காதல் வர ஆரம்பித்தது. காதல், லவ். ஆனால் லவ்னா என்னன்னு தெரியாமலே நான் லவ் பண்ணுகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதான் வேடிக்கையான காரியம். லவ்னா என்னன்னு தெரியாமலே லவ் பண்ணுகிறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. லவ்னா என்ன? எங்கள் சர்ச்சில் ஒரு பையன் மெட்ராஸுக்கு வேலைக்கு போனான். போன இடத்துல வேலை பார்க்குற ஆஃபீஸில் ஒரு பொண்ணு நல்லா அவனும் நல்லா அழகாக இருப்பான், அந்த பொண்ணும் நல்லா அழகாக இருந்தது. அந்த பொண்ணை விரும்பினான். அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நின்னான். அந்த பொண்ணு அவங்க வீட்டில் ஒரே ஒத்த காலில் நின்றுச்சு. சரின்னு வேறு வழி இல்லைன்னு பேரண்ட்ஸு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சிவகாசி சர்ச்சில், எங்கள் சர்ச்சில் தான் அந்த கல்யாணம் நடந்தது. ஆனால் 2-3 மாதங்கள் கூட ஆகவில்லை. அவன் என்ன செய்தான் என்றால், தன்னுடைய வேலையை சென்னையில் ராஜினாமா பண்ணிவிட்டு, அந்த பெண் தன்னுடைய அவளுடைய தாய் வீடு சென்னையில் இருக்கு, அவள் வீட்டுக்கு போன அதே நேரத்தில் வீடெல்லாம் காலி பண்ணிவிட்டு இரவோடு இரவாக சிவகாசிக்கு ஓடி வந்து விட்டான். என்னடா, ஏண்டா இப்படி ஓடி வந்துட்ட? அந்த பொண்ணை அங்கே விட்டுட்டு ஓடியாந்துட்டியே, ஏன்? வேலையை வேற நல்ல HCL கம்பெனி, நல்ல வேலை, அதையும் விட்டுட்டு ஓடியாந்துட்டான். ஏண்டா? பாஸ்டர், அவட்ட ஒரு பிசாசு இருக்கு பாஸ்டர். ஏண்டா, 1.5 வருஷமா லவ் பண்ணியே, அவளை கூட்டிக்கிட்டு பீச்சு ஹோட்டல்னு இது பண்ணியே சுத்தினியே, 1.5 வருஷம் லவ் பண்ணியடா, அவகிட்ட பேய் இருக்குன்னு தெரியாதா? இப்பதான் உனக்கு தெரியுதா? கழுத்தை பிடிச்சி நெரிக்க வரா பாஸ்டர். ஆனா நாங்க கொடுத்த பிரஷர்ல அவன் சிவகாசியை விட்டு எங்கேயோ போயிட்டான். பாருங்க, லவ்னா என்னன்னு தெரியல. ஆனா நானும் லவ் பண்றேன் அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். லவ்னா என்ன? அது இந்த உலக இந்த நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது இன்னும் வேடிக்கையா இருக்குது. அங்க இருக்கிற லவ்னா இங்க இந்த நாட்டு லவ் வேடிக்கையா இருக்குது. ஸ்பிரிச்சுவல் பீப்புள்ஸை கூட பார்த்து வாட் அபவுட் யுவர் ஃபேமிலி அப்படின்னு கேட்டா, ஐ எம் லிவிங் வித் மை பார்ட்னர். பார்ட்னரா? மனைவி இல்லையா? ஹஸ்பண்ட் இல்லையா? ஐ எம் லிவிங் வித் மை பார்ட்னர். ஏன்னா இந்த உறவு நீடிக்காது. கல்யாணம் பண்ணிட்டா டைவர்ஸு கோர்ட்டுன்னு அலையணும்,
நிறைய நஷ்ட ஈடு கொடுக்கணும், அதனால நான் பார்ட்னரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு கவிஞன் ஒரு பாட்டு எழுதினான், அது நல்ல பாட்டு தான். ஆனால் அது என்ன எழுதினான்னு சொன்னால், நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோன்னு எழுதினான். ஆனால் அவன் ஆஸ்திரேலியாவில் உள்ளவர்களுக்கு எழுதியிருந்தால் அவன் எப்படி எழுதணும் தெரியுமா? இன்று வரை நீ வேறோ நான் வேறோ, நாளை முதல் நீ யாரோ நான் யாரோ. ஏன்னா நாளைக்கு நிரந்தரம் தெரியல, நாளைக்கு எப்படி இருப்போன்னு தெரியல. அதனால நாளை முதல் நீ யாரோ நான் யாரோ. அவன் எழுதுனா நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ, உன்னை என்னை பிரிச்சு பார்க்க முடியாது அப்படின்னு அவன் எழுதுனான். ஆனா இங்க உள்ளவனுக்கு எழுதணும்னா இப்படித்தான் எழுத வேண்டியதா இருக்கு, நாளை முதல் நீ யாரோ நான் யாரோ. ஏன்னா லவ்னா என்னன்னு தெரியல. அன்பு அது ஒரு புனிதமான வார்த்தை, அதை இப்படி கொச்சப்படுத்தி கொண்டு இருக்கிறத பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்குது. அன்புனா அன்புக்கு ஒரு ஆழம் இருக்கிறது. கடலுக்கு எப்படி ஒரு ஆழம் இருக்கிறதோ அதே போல அன்புக்கு ஒரு ஆழம் இருக்கிறது. அன்புக்கு ஒரு உயரம் இருக்கிறது, அன்புக்கு ஒரு அகலம் இருக்கிறது, அன்புக்கு ஒரு நீளம் இருக்கிறது. இந்த அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் கணக்கிட முடியாது, அறிவுக்கு எட்டாது. நான் வேதத்திலிருந்து தான் சொல்றேன். எபேசியர் 3வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிப்பீர்களே ஆனால் அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பு, இது உலகத்திலே நாம் பார்க்கிற அன்பல்ல. உலகத்திலே பார்க்கிற அன்பெல்லாம் ஒரு நீர் குமிழி மாதிரி இருக்குது, பபிள்ஸ் மாதிரி இருக்குது. பார்க்க அப்படி சின்னதா இருக்குது, பெருசா போய்கிட்டே இருக்குது, டப்புன்னு வெடிச்சு ஒன்றும் இல்லாம போயிடுது. அந்த உலகத்தினுடைய அன்பல்ல, இது கிறிஸ்துவின் அன்பு. இது டிவைன் லவ் என்று சொல்லலாம். இந்த தெய்வீக அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது நமக்கு ஒரு டிவைன் நேச்சரை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தெய்வீக சுபாவம். நம்முடைய பழைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவர்களாக இருந்தோமோ தெரியாது. ஆனால் இந்த தெய்வீக அன்பை நாம் அறிந்து கொள்ளும் போது, இந்த தெய்வீக அன்புக்கு நம்முடைய உள்ளத்தில் இடம் கொடுக்கும் போது, இந்த தெய்வீக அன்பினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்படும் போது, இந்த தெய்வீக அன்பு நம்முடைய பழைய சுபாவங்களை எல்லாம் மாற்றி விடுகிறது. இது ஒரு தெய்வீக சுபாவத்தை நமக்குள்ளே கொண்டு வரக்கூடியதாயிருக்கிறது. ஆகதான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அது அறிவுக்கு எட்டாத அன்பு. இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு, இன்னைக்கு மதர்ஸ் டே, தாயினுடைய அன்புக்கு கூட ஒரு வரையறை இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது. தகப்பனுடைய அன்புக்கு ஒரு எல்லை இருக்கிறது. நண்பர்களுடைய உறவுக்கு அன்புக்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய அன்புக்கு எல்லையை நீ பார்க்க முடியாது. அதனுடைய ஆழத்தை அறிய முடியாது, அதனுடைய உயரத்தை அறிய முடியாது, அகலத்தையும் நீளத்தையும் அறிய முடியாது. அறிவுக்கு எட்டாத ஒரு அன்பு. ஹல்லேலூயா! அந்த அன்புதான் மேலான அன்பு. ஹல்லேலூயா! உலகத்தில் அன்புனா, அது அன்புனா என்ன விலைன்னு கேட்குற அளவுக்கு ஆகிட்டது. ஆனால் ஒரு மேலான அன்பு. இந்த அன்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், அபிஷேகத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்கிறோம். ரோமர் 5:5 அபிஷேகத்தை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அபிஷேகத்தின் மூலமாய்
இந்த அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருடைய உள்ளத்தில் அந்த அன்பு ஊற்றப்பட்டிருக்கு? அவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த அன்பு ஊற்றப்பட்டிருப்பது உண்மையானால் நமக்குள்ள அந்த தெய்வீக சுபாவம் என்ன செய்யணும்? அதில் பார்த்தீங்கன்னா எபேசியர் 3:17 பார்த்தீங்கன்னா, ஏன் இன்னைக்கு இப்படிலாம் அன்பு வந்து இப்படி கேவலமாக போகுது? ஏன்னா அன்பிலே அவர்கள் என்ன செய்யல? வேர் கொள்ளவில்லை. அன்பில என்ன செய்யணும்? வேர் கொள்ளணும். அந்த வேர் கொள்ளாத பட்சத்தில் தான் அங்க ஒரு பிரிவினை, பிளவினை எல்லாம் வருது. அதுல ஒரு அன்பில் என்ன செய்யணும்? வேர் கொள்ள வேண்டும். வேர் கொண்டு அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்புக்கு நம்முடைய இருதயத்தை அர்ப்பணிக்க வேண்டும். அந்த அன்பு நம்முடைய உள்ளத்திலே மூலமாய் பிரதிபலிக்க வேண்டும். ஆகவேதான் ஒரு சமயம் அவருடைய சீசர்கள் கூட உணர்ச்சி வசப்பட்டாங்க ஒரு காரியத்துக்காக. என்ன காரியம் சொன்னா, லூக்கா 9வது அதிகாரம் 53வது வசனத்துல சமாரியா என்கிற கிராமத்துக்கு போகும்போது அந்த சமாரியர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல, அந்த கிராமத்துக்குள்ள நுழைய விடவில்லை. இன்னைக்கும் தமிழ்நாட்டில் சில கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போனால் உள்ளர விட மாட்டாங்க, போங்க போங்கன்னு அடித்து துரத்துவாங்க. அதே மாதிரி இந்த கிராமத்திலே உள்ளே நுழையவில்லை. அவர்கள் சீசர்கள் நினைத்தார்கள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் அல்லவா, இவருக்கு இந்த கிராமத்தில் இடம் இல்லையா? ஆகவே என்ன செய்யணும்? அன்னைக்கு எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி பட்சிக்க வேண்டும் அப்படின்னாங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? 55வது வசனம் வாசிங்க. அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டி. நீங்கள் இன்ன ஆவியை உடையவர்கள் என்று அறியவில்லையா? அவங்க நினைச்சாங்க அக்கினியை இறக்கி அன்னைக்கு எலியா பட்சித்தது போல உமக்கு இடம் கொடுக்காத இந்த கிராமத்து ஜனங்க வேண்டாம், இவங்களை அக்கினி இறக்கி பட்சிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்க என்ன ஆவியை, அந்த ஆவி என்ன ஆவி? என்ன ஆவி? அன்பின் ஆவி. அதனால உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்துவிட முடியாது. நீங்கள் என்ன ஆவியை பெற்றிருக்கிறீங்க? அன்பின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, அவருடைய ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? அன்பின் ஊழியம். மனிதனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்காக அவர் வரல, ஜீவனை ரட்சிப்பதற்காகவே வந்தேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆகவே அந்த ஆவி, நாம் பெற்றிருக்கிற ஆவி என்ன ஆவி? அன்பின் ஆவி. ஆகவேதான் வேதத்தில் பவுல் அன்பை முக்கியப்படுத்தி ஒரு அதிகாரம் முழுவதும் எழுதியிருக்கிறாரு. அது என்ன அதிகாரம் சொல்ல முடியுமா? ஒரு அதிகாரம் முழுவதும் அன்பை பற்றியே எழுதியிருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம், அதில் 13 வசனம் தான் இருக்குது. அந்த 13 வசனத்திலையும் அன்பை பற்றி அவர் முக்கியப்படுத்தி எழுதியிருக்கிறார். 2-3 வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அன்பு எனக்கு இராவிட்டால், அன்பு எனக்கு இராவிட்டால் எழுதுறாரு. என்ன என்ன இருக்குது? மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் இருக்குது, தீர்க்க தரிசன வரம் இருக்கிறது.
அன்னதானம் பண்ணக்கூடிய அளவுக்கு தயாள மனம் இருக்கிறது. சரீரத்தையே சுட்டு எரிக்க ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது. ஆனால் அவர் சொல்றாரு, அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை, பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எழுதுறார். அந்த அதிகாரத்தை முடிக்கும் போது எப்படி எழுதுகிறாரு? கடைசியில 3 காரியங்கள் நிலைத்திருக்கிறது. அன்பு, விசுவாசம், நம்பிக்கை 3 நிலைத்திருக்கிறது. ஆனால் இவைகளில் அன்பே பெரியது. அருமையானவர்களே, அன்பு, அந்த அன்பை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதே 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 7வது வசனம் என்னுடைய மனதை தொடக்கூடியதா இருந்தது. 7வது வசனத்தில் 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அன்புனா எப்படிப்பட்டதா இருக்கும், அன்புனுடைய தன்மை என்ன, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், அன்பு சகலத்தையும் நம்பும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். இதுல முதல் சொல்லப்பட்டதையும் 2வது கடைசியில சொல்லப்பட்ட 2ஐயும் ஒன்னா நான் பிரிக்கிறேன். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். இதை ஒரு குறிப்பா நான் எடுத்து பேசுறேன். அடுத்த குறிப்பில் அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். நான் அந்த ஆவியை பெற்றிருக்கிறேன் ஐயா, அந்த அன்பு என்னுடைய உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது ஐயா, அந்த தேவ அன்பு என் உள்ளத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது ஐயா என்று சொல்லி நாம் சொல்வோமானால், அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? சகலத்தையும் தாங்கும். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தபோது என்னுடைய குருவானவரிடத்தில் போய் சொன்னேன், ஐயா நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன். என்னுடைய தாயார் என்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க சின்ன வயசுலயே. நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், அதற்கான வழிமுறைகளை எனக்கு சொல்லுங்கய்யா அப்படின்னு அந்த குருவானவரிடத்திலே நான் சொன்னேன். அப்ப அந்த குருவானவர் என்னை அப்படியே ஏற இறங்க அப்படியே பார்த்தார். பார்த்துட்டு அவர் சொன்னாரு, தம்பி ஊழியத்துக்கு வர்றதுன்னு சந்தோஷம்தான், ஆனா ஊழியன்னா என்னன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்க. ஊழியன்னா என்ன அப்படின்னு நீ தெரிஞ்சுக்க. நீ நினைக்கிற அவங்களாம் நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கிட்டு நல்லா பைக்கில் போறாங்க, வீடு உண்டு, சம்பளம் உண்டு, எல்லாம் உண்டுன்னு நீ நினைச்சிட்டு இந்த ஊழியத்துக்கு வந்துடாத. ஊழியன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வா. அது என்னன்னு சொல்லவான்னு சொல்லிட்டு அவர் ஒரு காரியத்தை சொன்னார். ஊழியன்னா என்ன? மைல்கல் நீங்க பார்த்துருக்கீங்க, இங்கெல்லாம் போர்டு மேலே இருக்குது, அங்க இந்தியாவில எல்லாம் மைல்கல் கீழே இருக்கும். சென்னை இத்தனை கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர், 450 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டு ஒரு மைல்கல் இருக்கும். அது நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி நல்லா பிளாக் லெட்டர்ஸில் அதில் எழுதியிருப்பாங்க சென்னை இத்தனை கிலோமீட்டர்னு. அவர் சொன்னார், தம்பி ஊழியம் ஒரு மைல்கல்லை போல இருக்குது. மைல்கல் தெரியுமா? பார்த்திருக்கியா? அது பக்கத்தில் போய் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கான். என்னமோ காரியத்தை ஒரு கதை என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு இருந்தவன் ஒரு காலை தூக்கி அது மேலே வச்சுக்கிட்டு பேசுகிறான். அப்போ அந்த கல் கேட்குமா, ஏண்டா உனக்கு கால் வைக்க இடமே இல்லையா, என் மேலே தான் காலை வைக்கணுமா அப்படின்னு அந்த மைல்கல் கேட்குமா? அப்புறம் ஒரு சேத்துல பரண்டிட்டு வர்ற பன்னி, அதுக்கு அரிப்பு எடுத்தோன்னே அது என்ன பண்ணும்? சொரியறதுக்கு வேற இடம் இல்லாம இந்த நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இந்த கல்லு மேலதான் வந்து உரசும். அந்த கல்லு கேக்குமா, ஏன் பண்ணியே
உனக்காகவே என்னை வெள்ளை அடிச்சு வச்சிருக்கிறாங்க. நான் ஒரு நோக்கத்தோட இங்க இருக்கிறேன், என் மேலையா நீ உரசுற? கேக்குமா? ஒரு குடிகாரன் இருப்பான், அவன் குடிச்சிட்டு வந்து மனைவி பிள்ளைங்களுக்கு ஒரே டார்ச்சர் கொடுப்பான். அந்த டார்ச்சர் தாங்க முடியாம அவ ஒரு சர்ச்சுக்கு வருவா, சர்ச்சில் வந்து ஜோமன்னு வருவா. இந்த குடிகாரன் வீட்டுக்கு வருவான், ஒய்ஃப் எங்கேன்னு கேட்பான். ஒய்ஃபு பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க அந்த சர்ச்சுக்கு போயிருக்கான். இவன் நேராக சர்ச்சுக்கு வந்தோடனே யாரை பார்த்து கேட்பான் தெரியுமா? அந்த ஊழியக்காரனை பார்த்து தான் கேட்பான். டேய், இவ உனக்கு மனைவியா எனக்கு மனைவி? நீ தாலி கட்டினியா நான் தாலி கட்டினேன், எதுக்குடா இங்க வரா அப்படின்னு யார்கிட்ட மோதுவான்? சிவகாசியில் ஒரு டாக்டரே வந்து மோதினாரு. அவர் கேட்கிறாரு, தாலியை கலட்டுறேன், கலட்டி இப்ப கொடு, நீ கட்டு. நான் கட்டின தாலியை கலட்டுறேன், நீ கட்டுறா அப்படின்னு ஊழியக்காரன்ட்ட வந்து நிக்கிறாரு ஒரு டாக்டர். என்ன சொல்ல முடியும்? பண்ணி உரசத்தான் செய்யும். ஆனா என்ன செய்யணும்? மயில் கல்லு பேசாம. ஒரு நாய் அது யூரின் பாஸ் பண்றதுக்கு அதுவும் என்ன பண்ணுது? இந்த கல்லு மேலதான் யூரின் பாஸ் பண்ணிட்டு போகும். கல்லு ஏதாவது கேட்குமா? அந்த மயில் கல் ஏதாவது கேட்குமா? அதுகிட்ட போய் சண்டை போடுமா, முறைக்குமா? தம்பி, ஊழியன்னா இது தான்ப்பா. ஊழியன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ ஊழியத்துக்கு வான்னு சொன்னாரு. அப்ப கூட நான் நினைச்சேன், என்னடா ஊழியத்துக்கு வரணும்னு உற்சாகப்படுத்துற மாதிரி 4 வார்த்தையை சொல்லாம இந்த ஆள் என்னன்னா இப்படி சொல்றாருன்னு அப்படின்னு அப்ப நினைச்சேன். ஆனா இப்ப 37 வருஷமா ஊழிய பாதையில போகும்போது தான் அவரு சொன்னது 100க்கு 100 உண்மைன்னு தெரியுது. என்ன அன்பு சகலத்தையும் தாங்கும். இன்னைக்கு தாங்க முடியுதா? யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா தாங்க முடியலையே. அவ அப்படி கேட்டுட்டா, இப்படி கேட்டுட்டா, அவளை நான் திரும்ப 4 வார்த்தை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்காம எனக்கு தூக்கம் வராது. அவ அப்படி கேட்டா, எப்படி கேட்டா, ஏங்க எப்படி கேட்க முடியும்? அவளுக்கு என்ன ரைட் இருக்குது? இன்னைக்கு ஒரு சின்ன வார்த்தையை யாராவது சொல்லிட்டாங்கன்னா நம்மளால தாங்க முடியல. ஆனா தாங்க முடியும் எப்ப? இந்த தேவ அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்குமானால் அன்பு சகலத்தையும் தாங்கும். ஹல்லேலூயா. யோசேப்புடைய அனுபவத்தை பார்த்தீர்களானால் ஆதியாகமம் 49வது அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 49, 23, 24 வில் வீரர்கள் அவனை என்ன செய்தார்கள்? மனமடிவாக்கினார்கள். வில் வீரர்கள் என்ன பண்ணாங்க? மனமடிவாக்குனாங்க. இவங்க என்ன அம்பை எய்திருப்பாங்க? வார்த்தை என்கிற அம்பை எய்திருப்பாங்க. வார்த்தை என்கிற அம்பு, அந்த அம்பு குத்தும். வார்த்தை என்கிற அம்ப அவனுக்கு நேரா எழுதினாங்க. வில் வீரர்கள் அவனை மனமடிவாக்கினார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. உடனே மூளையில உட்கார்ந்து அவன் அழல. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஏன்? யாக்கோபின் வல்லவராலே அவனுடைய வில் பலப்படுத்து. உங்களை அந்த அப்பப்ப தைரியம் சொல்ல, ஆறுதல் படுத்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது. அதனால எப்படிப்பட்ட அம்புகள் உங்களுக்கு நேராய் வந்தாலும் அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியும். அன்பு சகலத்தையும் தாங்கும். அவனுடைய அண்ணன்மார்கள்லாம் என்ன சொல்றாங்க? அதே ஆதியாகமம் 37வது அதிகாரத்தில் 5 to 8 வசனங்கள் வரை பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன்மார்கள்லாம் என்ன சொல்றாங்க? அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஆண்டவர் கொடுத்த சொப்பனம். அது அவனா கற்பனையில் அப்படி கண்ணது கிடையாது. ஆண்டவர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார்.
வயலில் இருக்கும்போது வயல் அறுவடையான போது அந்த 11 அரிக்கட்டுகளும் இவனுடைய அரிக்கட்டை வணங்கி நின்றது. இது ஆண்டவர் கொடுத்த சொப்பனம். அதை போய் தன்னுடைய சகோதரர்களிடத்தில் சந்தோஷத்தோடு பகிர்ந்து கொண்டான். ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு சொப்பனம் கொடுத்திருக்கிறாரு, உங்க அரிக்கட்டெல்லாம் என் அரிக்கட்டை வணங்கி நிற்கிறது என்று சொல்லி சந்தோஷத்தோட சொன்னபோது, ஏற்கனவே இவன் மேல பொறாமையில் இருக்காங்க. ஏன்னா அப்பா இவனை தான் அதிகமாக நேசிக்கிறாரு, இவனுக்கு தான் பல வர்ண அங்கியெல்லாம் தச்சு கொடுக்குறாரு, அப்பாவுக்கு செல்ல பிள்ளைன்னு ஏற்கனவே இவங்களுக்குள்ள ஒரு பகை. இதை சொன்னோன்னு அவங்க என்ன பண்றாங்க, இன்னும் அவனை என்ன செய்தார்கள், பகைத்தார்கள், வெறுத்தார்கள். என்ன பேசுறாங்க? 8வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னமும் அதிகமாய் பகைத்தார்கள். தினமும் அதிகமா என்ன செய்தாங்க, பகைச்சாங்க, பரியாசம் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, சொப்பனக்காரன் சொல்லி அவனை பரியாசம் பண்ணாங்க, வார்த்தைகளை அள்ளி வீசினாங்க. ஒருவேளை பார்வோனுடைய சமூகத்தில் அவன் உயர்த்தப்பட்ட போது கூட இந்த நிந்தையெல்லாம் நின்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பார்வோனுடைய சமூகத்தில் இப்போ உயர்த்தப்பட்டுட்டான், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உட்காந்துட்டான். அப்போ கூட நிந்தை நீங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த நாட்டுக்காரன்லாம் என்ன பேசியிருப்பான்? இந்த பார்வோனுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நம்ம எகிப்து தேசத்துல ஒரு ஞானி கூட கிடையாதா? எங்க இருந்தோ வந்தவன், பிழைக்க வந்தவன், நம்ம போர்த்திபார் வீட்டில் கூலி வேலை பார்த்தவன், நம்ம ஜெயிலில் வரிசையில் நின்று கஞ்சி வாங்கி குடிச்சவன், நேற்று வரைக்கும் சிறைச்சாலை வஸ்திரம் போட்டிருந்தவன், சேவிங் பண்றதுக்கு பிளேடு கூட இல்லாதவன், அலங்கோலமா இருந்தவன் நேற்று வரைக்கும், இன்னைக்கு ராஜா அவனை தூக்கி வச்சுட்டாரு. இவன்கிட்ட போய் நம்ம தானியம் வாங்குறதுக்கு இவன்கிட்ட போய் நிக்கணுமா அப்படின்னு வார்த்தைகளை அள்ளி வீசியிருப்பாங்களா, வீசியிருக்க மாட்டாங்களா? ஒருவேளை நேரடியா வீசலனாலும் அவன் அதிகாரத்தில் இருக்கிறான், அதனால மறைமுகமா என்ன செஞ்சிருப்பாங்க, கூடி கூடி என்ன செஞ்சிருப்பாங்க, பேசிக்கொண்டு இருந்திருப்பாங்க. அது நம்முடைய வார்த்தை காதுல வந்து விழத்தான் செய்யும். இப்போ நான்லாம் ஊழியம் பண்ணுறேன், நீங்களாம் எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல. எங்கள் சர்ச்சு விசுவாசிகள் அங்கேருந்து எனக்கு கமெண்ட்ஸ் வரும். ஒரு நாள் ஒரு பைபிள் ஸ்டடி, ஜான்ராஜ் பாஸ்டர் அன்றைக்கி எங்கேயோ வெளியூர் போயிட்டாரு, அதனால் என்னையும் எடுக்க சொல்லிட்டு போயிட்டாரு. நான் பைபிள் ஸ்டடி எடுக்க உட்காந்துருக்கிறேன். ஒரு அம்மா சிவகாசியிலேருந்து வந்த அம்மா என்னையை பார்த்தோன்னே அதுக்கு இதாகிட்டு, என்ன இந்த ஆளா இன்னைக்கு பைபிள் ஸ்டடி எடுக்க போகிறாரு, இதுக்காக நான் டவுன் பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு வந்தேன், இவர் பைபிள் ஸ்டடி எடுக்கிறாருன்னா நான் வந்திருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கு. அதை பக்கத்தில் உள்ள விசுவாசிகள் கேட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு பைபிள் ஸ்டடிலாம் முடிஞ்ச உடனே அவங்க வந்து என்கிட்ட, பாஸ்டர் இந்த அம்மா இப்படி சொல்லிட்டு உட்காருது பாஸ்டர் அப்படிங்க, இவரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறான்னு தான் நான் வந்திருக்க மாட்டேன், இதுக்காகவே நான் பஸ்ஸை தொங்கிட்டு வந்தேன். அப்படியா, சரின்னு விட்டாச்சு. அடுத்த நாள் தற்செயலாக அந்த ஏரியாவுக்கு விசிட்டிங் போகிறேன். சரி, அந்த அம்மா வீடு இங்கே தானே இருக்குது, அந்த அம்மாவையும் பார்த்துட்டு போய்டுவோன்னு சொல்லிட்டு போனா, அந்த அம்மா வாங்க 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 பாஸ்டர், வாங்க பாஸ்டர், நேற்று பிரசங்கம் ரொம்ப சூப்பர் பாஸ்டர், எனக்காகவே பேசுனீங்க பாஸ்டருங்குது. நான் எதை எடுக்கிறது எதை விடுறது? அவங்க சொன்ன விசுவாசிகள் சொன்னதை எடுக்கிறதா, இந்த அம்மா சொல்றது எடுக்கிறதா? எதை எடுக்கிறது எதை விடுறது? இந்த காதில் வாங்கிட்டு அந்த காதில் விட்டுட்டு தான் போக வேண்டும். என்ன எல்லாம் சொல்றதெல்லாம் நம்ம எடுத்தோம்னா அது ஒன்றும் கிடையாது. நாமளும் நம்ம ஏதாவது நம்ம காரியத்தை ரியாக்ஷனில் காட்டினோம்னா அவ்வளோதான், அன்பு போச்சு, ஆவி முறிஞ்சு போயிடும். நம்ம அதை ரியாக்ஷன் காட்ட முடியாது. ஒருவேளை அந்த அம்மா அது அவங்க சொன்னதும் வாசம் தான், அது வந்து உட்காரும் போது அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் அந்த பிரசங்கத்தின் மூலமாக அந்த அம்மா கூட ஆண்டவர் பேசி இருக்கலாம். என்ன
அதனால நம்ம எல்லாருக்காகவும் நாம் பிரசங்கம் பண்ண முடியாது. ஆண்டவர் எதை கொடுக்குறாரோ அதை நான் என்ன செய்யணும், பேசணும். சில பேர் சொல்லுவாங்களா, ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சபையில் இருந்து ஊழியம் செய்கிறது ரொம்ப கஷ்டம், ஊராக ஊழியம் செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் ஒரே சபையில் இருந்து ஊழியம் பண்ணுறது கஷ்டம். ஒரு அம்மா சொல்லுமா, என்னடா ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு, தலையும் இல்லாமல் வால் இல்லாமல் பேசுகிறாரு அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுவோம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் நம்ம பிரசங்கம். அதுக்காக நான் போய் அந்த சபையில் பிரசங்கமே பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் என்ன செய்யும், சகிக்கும். யோசேப்பு அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டாரு, அதையெல்லாம் தாங்கிக்கிட்டாரு. அப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கும், ஆனா அதெல்லாம் தாங்கிக்கிட்டார். ஏன்னா அவருக்குள்ள ஒரு தேவ அன்பு இருந்தது. அந்த அன்பினால எல்லாத்தையும் அவர் தாங்கிக்கிட்டார். இன்னைக்கு தாங்க முடியலையே. அப்பா சொல்லிட்டா மகன் தாங்க முடியல, ஆசிரியர் சொல்லிட்டாருன்னா பிள்ளைங்களால தாங்க முடியல. அது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பாடு. வாத்தியார் திட்டினாரு, பையன் மருந்தை குடிச்சிட்டான், வாத்தியார வேலையை விட்டு நீக்கு கோஷம் போட்டு வரும். ஏன்னா வாத்தியார் எதுக்கு சொல்றாரு, நம்ம நன்மைக்கு தானே சொல்றாரு. அதை தாங்கக்கூடிய சக்தி இன்னைக்கு மாணவர்களுக்கு இல்லை. சபையில போதகரே ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு, அதை தாங்கக்கூடிய சக்தி விசுவாசிகளுக்கு இல்லை. ஆனால் தாவீது சொல்றாரு, நீதிமான் என்னை தயவாய் குட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணுகிறது போல இருக்கிறது, அவர் என்னுடைய நன்மைக்காக தான் என்னை குட்டுறாரு அப்படி என்று சொல்லி தாவீது அப்படி எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு ஆனா வார்த்தைகளை என்ன செய்ய முடியல, சில வார்த்தைகளை என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. சின்ன சின்ன பிரச்சனைகளை தாங்க முடியல. அதனால நம்ம ஏதாவது ஒரு வகையில் ரியாக்ஷன்ல நாம காட்டக்கூடியவர்களா இருக்கிறோம். ஒரு முறை வில்லியம் கேரி என்று சொல்லி இந்தியாவில், வட இந்தியாவில், கல்கட்டாவில் பெரிய மிஷினரி, நிறைய வட இந்திய மொழிகளில் வேதத்தை மொழிபெயர்த்தவர், நிறைய சபைகளை ஸ்தாபித்தவர், வடகிழக்கு மாநிலங்களில் நிறைய சபைகளை ஸ்தாபித்தவர், செராம்பூர் யூனிவர்சிட்டியை நிறுவினவர். ஒரு பெரிய அவருடைய நினைவில் தபால் தலையை கூட இந்திய அரசு அவரை கௌரவித்து வெளியிட்டது. அப்போ அவர் இருக்கும் பொழுது ஒரு மேடையில் அவர் உட்கார்ந்துருக்கும் போது, ஒரு பெரிய மேடையில் உட்கார்ந்துருக்கும் போது அவருக்கு முன்னதாக பேசின ஒரு ஆள் என்ன பண்ணாரு, இவரை எப்படியாவது மட்டம் தட்டணும், இந்த வில்லியம் கேரிய, இவன் வெளிநாட்டிலேருந்து வந்தவன், இவனுக்கு இவ்வளவு பெரிய பேரா, இவனை மட்டம் தட்டணுங்கிறதுக்காக அவர் சொன்னாரு, இந்த வில்லியம் கேரி யார் தெரியுமா, லண்டன்ல செருப்பு கடை வச்சிருந்தவன் அப்படின்னு சொன்னார். ஏன் மட்டம் தட்டு, இன்னைக்கு சில பேர் இருக்கிறாங்க, எப்படியாவது நம்மளை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கணும், நம்மளை முன்னேற முடியாதபடி மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிற ஆட்கள் இருப்பாங்க. நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்தில் எல்லா இடங்களிலும் இருப்பாங்க, மட்டம் தட்டுவாங்க. அதே மாதிரி இவரை மட்டம் தட்டுறதுக்காக பொது மேடையில் சொன்னார், இவன் யார் தெரியுமா, இங்கிலாந்தில் செருப்பு கடை வச்சுருந்தவன்னு. ஆனால் வில்லியம் கேரி அவருடைய டேன் வரும்போது மைக்கு இப்போ வந்துட்டு நான் ஒரு பிடிக்கிறேன்னு பிடிச்சாரா? நமக்கு அப்படிதான், நம்ம கையில் மைக்கு கிடைச்சா நான் ஒரு பிடிக்கிறேன் பாரு அவனை அப்படின்மோ. அவர் எழுந்துச்சு சொன்னார், சகோதரரா என்னை குறித்து தவறான ஒரு கருத்தை வெளியிட்டுட்டாரு, நான் லண்டனில் செருப்பு கடை வைக்கல, நான் செருப்பு தச்சுக்கிட்டு இருந்தேன், பழுதாய் போன செருப்புகளை செருப்பு கடையில் தச்சுக்கிட்டு இருந்தேன், ஐ எம் காப்லர், நான் ஒரு ஷாப் கீப்பர் இல்லை, நான் ஒரு காப்லர்னு சொல்லி அவர் தன்னை இன்னும் தாழ்த்த ஆரம்பிச்சாரு. உடனே அந்த சொன்னவனுக்கே வெக்கமா போயிட்டு, ஏன்டா இவரை மட்டம் தட்டணும். ஏன், அந்த வில்லியம் கேரிக்குள்ள என்ன இருந்துச்சு, தேவ அன்பு, தெய்வீக அன்பு இருந்ததுனால, அந்த வில்லியம் கேரிக்குள்ள ஒரு தெய்வீக ஸ்பாவம் இருந்தபடினால அவர் ரியாக்ஷன், அவருடைய ரியாக்ஷன் வித்தியாசமான ரியாக்ஷனாக இருந்தது. ஆகவே அன்பு என்ன செய்யும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். சகிக்க முடியுமா?
அந்த தாவீது ராஜாவுடைய அனுபவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு? 55வது சங்கீதம் 12-14 வசனங்களில் பார்த்தீங்கன்னா 55வது சங்கீதம் 12வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு? என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல. சத்துருனா என்னை நிந்திக்கலாம், என்னை நிந்தித்தவன் சத்துரு அல்ல. அப்படியானால் நான் சகித்திருப்பேன். என்னுடைய பகைஞனும் அல்ல, பகைஞனாய் இருந்தால் நான் ஓடி ஒளிந்திருப்பேன். ஆனால் என்னை நிந்தித்தவன் யார்? எனக்கு சமமான மனிதன், என்னோடு உட்கார்ந்து உண்டவன், என்னோடு உறங்கினவன், எனக்கு சமமான மனிதன். அதுல ஒரு வேடிக்கையான காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாம் இன்பமாய் ஆலோசனை பண்ணி ஆலயத்துக்கு போய் வந்தோமே. இவர் யாரு? ஆலயத்தில் உள்ள ஃப்ரெண்டு, சர்ச் ஃப்ரெண்டு. சர்ச் ஃப்ரெண்டா இருந்தவர் தான். 2 பேரும் ஒன்னா ஆலயத்துக்கு போனவங்க தான். இப்ப என்ன பண்றாரு? வெளியே போய் இவரை பத்தி தூஷணமா பேசுறாரு, நிந்திக்கிறாரு. அருமையானவர்களே, யாரும் நமக்கு விரோதமா எழும்பலாம், யாரும் நமக்கு விரோதமான வார்த்தைகளை பேசலாம். ஆனா நாம எதை காட்டணும்? அன்பதான் காட்டணும், அன்பதான் காட்டணும். மோசேயுடைய அனுபவத்தை நீங்க பாத்தீங்கன்னா என்னாகும் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலே மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். யார் பேசினாங்க? அவனுடைய சொந்த அண்ணனும் அக்காவும் பேசினாங்க. மற்றவங்க பேசினாலும் பரவாயில்ல ஐயா, ஆனா இவங்க பேசிட்டாங்க ஐயா, இவங்க என்னைய பத்தி இப்படி சொல்லிட்டாங்களையான்னு சொல்லி சில வார்த்தைகளை நினைச்சு நாம தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறோம். இருதயத்தில் வேதனையோடு கூட இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்குமானால் யார் எழும்பி நமக்கு விரோதமாய் என்ன காரியத்தை பேசினாலும் தாங்கிக் கொள்ள முடியும். மோசே தாங்கிக்கிட்டாரா? அதை ஒன்று அவர் சட்டை பண்ண மாதிரியே தெரியல. ஆனால் அந்த வார்த்தையை கேட்டது யாரு? கர்த்தர் மேலே இருந்து கேட்டாரு. என்னுடைய தாசனுக்கு விரோதமா நீங்க பேசுறீங்களான்னு சொல்லி கேட்டாரு. தேவ கோபாக்கினை அவங்க மேலே இறங்கினது. அதனால மீரியாம் என்ன செஞ்சா? குஷ்டரோகியா போனோம். வாயிருக்குன்னு சொல்லி எல்லாம் பேசிட முடியாது. அது தேவ ஜனங்களுக்கு விரோதமா பேசிட்டா தேவன் சும்மாவும் விட மாட்டார். உங்களை பேசிட்டாங்கன்னா ஆண்டவர் சும்மா விட மாட்டாரு. நீங்க கேட்குறீங்களோ கேட்கலையோ ஆண்டவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. மோசே அதை கேட்டானா நம்ம காதில் வாங்கி, இந்த காதில் வாங்கிட்டு அதை உடனே போய் முடங்கி போகல, எனக்கு இந்த ஊழியமே வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஓடி போகல. சொந்த அண்ணன் தான், சொந்த அக்கா தான் பேசுறாங்க, அவனுக்கு விரோதமாய் பேசினாங்க. ஆனா மோசே கிட்ட இருந்தது என்ன அன்பு? தெய்வீக அன்பு இருந்துச்சு. அதை பாருங்க, மோசே என்ன பண்றாரு? அங்க அந்த மீரியாமுக்காக கெஞ்சி அவர் என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றார். 13வது வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். பேசினான். கெஞ்சி அப்படி கேட்கிறார், கெஞ்சிறார். அப்படி நம்மளால செய்ய முடியுமா? நமக்கு விரோதமா நல்லா வேணும், நான் எதிர்பார்த்தேன் உனக்கு அப்படி நடக்கணும், எதிர்பார்த்தேன் நல்லா வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கை கொட்டி சிரிப்போம், இல்லாட்டி மனசுக்குள்ளேயாவது சிரிச்சுக்கிட்டு இருப்போம், சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் மோசே அப்படி இல்லை. ஏன்னா மோசேக்குள்ள இருந்தது தேவனுடைய அன்பு. அதனால உடனே ஆண்டோட சமூகத்தில் போய் விழுகிறாரு, கெஞ்சி ஜெபம் பண்றாரு. எங்கள் அக்காவுக்கு சோத்தை தாங்க ஆண்டவரே, உங்கள் கோபம் அவன் மேலே இருக்க வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சி ஜெபம் பண்றாரு. அது பாருங்க, யாரும் நமக்கு விரோதமாக எழும்பலாம், யாரும் நமக்கு விரோதமாக எழும்பி எப்படிப்பட்ட வார்த்தைகளையும் நமக்கு விரோதமாக பேசலாம். ஆனால் அதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியுமா? என்னுடைய மனைவி வேலை பார்த்த கல்லூரியில் ஒரு பிரின்ஸ்பால் இருந்தாங்க. அவங்க கடவுளுடைய பிள்ளை.
அவங்களுக்கு விரோதமாக அந்த போஸ்ட்டுக்கு வர முடியாமல் போனவங்களுக்கு அதெல்லாம் பொறாமை, அதனால அவங்க பல காரியங்களை தூற்றுவாங்க. அதை கேட்கும் போது எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும். என்னடா இப்படி ஒரு நல்ல கடவுளோட பிள்ளை மேலே இப்படிலாம் தூற்றுறாங்களே அப்படின்னு நாங்கள் நினைத்தது உண்டு. ஆனால் அவங்க அதை பெருசாக நினச்சிக்கிறது இல்லை. ஏதோ சட்டையில் ஒரு தூசி பட்டிங்கன்னா அப்படியே சுண்டி விடுற மாதிரி சுண்டி விட்டுட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் பார்த்துக்கிறாரு, நான் ஆண்டவருக்கு உண்மையாக அந்த வேலையை நான் செய்கிறேன். அவங்க அப்படி சொன்னா இப்படி சொன்னான்னா நான் அதெல்லாம் நான் காதில் போட்டுக்க போகிறதில்லைன்னு அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியே தூசியை தட்டி விடுற மாதிரி தட்டி விட்டுட்டு அவங்க காரியத்தை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு விரோதமாய் பேசின ஒரு 2 நபர்களுடைய குடும்பத்தில் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்தது. ஒருத்தவங்களுடைய அவங்க ஒரு பையன் கூட ஓடியே போயிட்டு டாக்டருக்கு படிக்க வச்சாங்க. டாக்டர் படிக்கிறதுல ஒரு பையன் கூட ஓடியே போயிட்டு அதில் அவங்க அப்படியே அப்செட் ஆயிட்டாங்க. இன்னொருத்தவங்களுடைய பொண்ணு கல்யாணம்லாம் ஒழுங்கு பண்ணி கல்யாண மண்டபம்லாம் பிடிச்சி டேட்டெல்லாம் குறித்து கடைசி நேரத்தில் கல்யாணம் தடைப்பட்டுட்டு அதில் அவங்க அப்செட் ஆகிட்டாங்க. ஏன்னா வேதம் இங்கே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 66:3 சத்துருக்கள் இச்சகம் பேசி என்ன செய்வார்கள், அடங்குவார்கள். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாங்கன்னா நீங்கள் அப்படியே சோர்ந்து போயிடாதீங்க, மூளையில் போய் முடங்கிடாதீங்க. அப்படி பேசுனாங்கன்னா இன்னும் ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எதையும் தாங்கக்கூடிய இதயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவ அன்பு உங்க உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்குமானால் நீங்க எப்படிப்பட்டதான கமெண்ட்ஸ் உங்களுக்கு நேராக பாஸ் பண்ணாலும் அதை தாங்கிக் கொண்டு கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் மன ரம்மியமாய் நீங்கள் இருக்க முடியும். அதுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தான் சொல்ல முடியும். எபிரேயர் 12:3 என்ன சொல்லப்பட்டிருக்குது, பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் எல்லா விபரீதங்களையும் அவர் என்ன செஞ்சாரு, அவர் முகத்தில் காரி துப்புனாங்க, முள்முடி சுட்டினாங்க, அவரை பரியாசம் பண்ணினாங்க, கோலால அடிச்சாங்க, எல்லாவற்றையும் சகித்து கொண்ட அவரை நாம் நினைத்து கொள்ளும். இப்போ திருவிருந்துக்கு நாம் கடந்து போகிறோம். நமக்கு அந்த சகிக்கக்கூடிய இருதயம் இருக்குதா, தாங்கிக் கொள்ளக்கூடிய இருதயம் இருக்குதா, அந்த அன்பு என் உள்ளத்தில் ஊற்றப்பட்டு இருக்குதா? யாராவது ஏதோ ஒன்றை சொல்லி வழியில் போகிறவன் ஏதோ ஒன்றை சொல்லிட்டு போகிறான், அதை நினச்சிக்கிட்டு நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனா? இல்லாவிட்டா எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய தேவ அன்பு எனக்குள்ளே இருக்கிறது. எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அந்த அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்குமானால், ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் தேவன் எங்களோடு பிரேசன் கவுன்சிலிங்காக தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதம் 16:8, சாம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கும் நாங்கள் ஆராதனையிலே பாடின பாடல்கள் எல்லாம் தேவன் தாமே எங்களோடு, அதாவது நாங்கள் தேவனை சார்ந்திருக்கும் போது எங்கோ நான் வாழ்ந்தேன், எங்கே நான் அலைந்தேன், ஆனாலும் நீர் என்னோடு இருக்கின்றீர். இந்த சங்கீதத்திலும் கூட 1வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி இருக்கிறேன். ஆகவே ஒரு ஆபத்திலே, ஒரு இக்கட்டான நிலையிலே, ஒரு தேவையை எதிர்பார்த்திருக்கிற நிலையிலே தாவீது இதை சொல்லுகிறார். கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்போது அவர் தாவீது தேவனை சார்ந்திருக்கிறார். தேவனை சார்ந்திருக்கிற மனிதன் அவன் தேவனால் அறிந்தவனும், அவனை அறிந்தவனும், தேவ அன்பால் அவன் இயக்கப்படுவனுமாயிருப்பான். அவனே தேவனை சார்ந்து அவன் தேவன் மேல் நம்பிக்கையாயிருப்பான். ஆகவே நாங்கள்
ஒரு விஷயம் நாங்கள் எங்களை சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் எப்படி தேவனை சார்ந்திருக்கிறோமா? நாங்கள் வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே தருகிறார். அநேக வாக்குத்தத்தங்களால் எங்களை நிரப்புகிறார். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்கள் எங்களிலே எப்படி இருக்கின்றது? நாங்கள் வாக்குத்தத்தங்களை பெற்று ஆசீர்வாதங்களை பெற்று நாங்கள் அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் நாங்கள் சுதந்திரத்திக் கொள்வோமா? அல்லது தேவனை ஆசீர்வாதத்தை தந்த தேவனை நாங்கள் மறந்து ஆசீர்வாதங்களை மட்டுமே நாங்கள் பற்றி பிடிப்பவர்களாக இருப்போமா? எங்களுடைய சுயத்தை, எங்களுடைய பொருளாதாரத்தை, எங்களுடைய தன்னம்பிக்கையிலே நாங்கள் வாழுகிறவர்களாக இருக்கிறோமா? சற்று இந்த வேளையிலே சிந்தித்து பார்ப்போம். ஆகவே தேவன் மேல் அவன் பிரியமாய் இருந்தபடியால் அவனை நம்பிக்கையாய் தாவீது தேவனை நம்பிக்கையாய் தேவனை சார்ந்து இருந்தபடியால் தான் அவர் எப்படி சொல்லுகிறார், என்னன்னு சொல்லுகிறார்? கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படேன். I have set the Lord always before me, because he is at my right hand, I shall be not moved. ஆகவே தேவன் எல்லா நேரங்களிலும் நான் தேவனை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அடுத்ததாக பார்ப்போம், ஏன் இப்படி தேவன் எங்களுக்கு முன்பாக இருக்கும்போது ஏன் எங்களுக்கு பாடுகள், சோதனைகள், வேதனைகள் என்னத்துக்காக தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்று. பாடுகள், சோதனைகள், வேதனைகள் வரும்போது நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அதாவது தேவனா இதற்கு காரணம்? இல்லை. நாங்கள் எங்களுடைய சுயநீதியிலையும் எங்களுடைய விருப்பங்களையும், அதாவது வேதம் சொல்லுகிறது, நாமே எமக்கு செம்மையாக தோன்றும் வழியிலே நடக்கிறோம், அது மரணத்துக்கு ஏதுவான வழி என்று நீதிமொழிகளிலே சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய சித்தம் இல்லாமல் தேவனை சார்ந்து நாங்கள் வாழாமல் இருக்கும்போது இந்த பாடுகள், தொல்லைகள், வேதனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்றது. ஆகவே சற்று இந்த வேளையில் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், எப்படி எங்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது? நாங்கள் எப்போதும் தேவனையே எங்களுக்கு முன்பாக நாங்கள் வைத்திருக்கிறோமா? அல்லது தேவன் காட்டுற வழியிலே, அவர் காட்டின வழியிலே, அவர் தந்த கட்டளையின்படி நாங்கள் நடக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இதற்கு உதாரணமாக தாவீது கோலியாத்துடன் யுத்தம் செய்ய போகிறான். அப்படி யுத்தம் செய்கிற வேளையிலே அவன் யுத்தத்திற்கான யுத்த பயிற்சி பெற்று அல்லது யுத்த அணுகுமுறைகளை அவன் பயிற்றுவித்து போகிறானா? இல்லை. அவன் போனது ஒன்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய நாமத்தில். ஆகவே அந்த பெரிய கோலியாத்தை அவன் சாதாரணமாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீது அந்த பெரிய கோலியாத்தை தான் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் தாமே அவனோட கூட இருந்து, இஸ்ரவேலின் தேவன் அவனோட கூட இருந்தபடியால் அந்த காரியம் நடைபெற்றது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் கோலியாத்தை போன்ற எத்தனை பெரிய துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் தேவனுடைய நாமத்திலே தேவனை சார்ந்து இருக்கும்போது அவர் எங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தருவார். அடுத்ததாக பாருங்க, வாழ்வை மாற்றும் தேவனை சார்ந்து கொண்ட சாதனை பெண்ணே ரூத்துடைய வாழ்க்கையிலே அவள் ஒரு மோவாவிய பெண். அவள் இஸ்ரவேலிலே தேவன் பஞ்சத்திலிருந்து தன்னை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி, ஜனங்களை காப்பாற்றுகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட போது தன் மாமி நகோமியோடு அவள் பெத்லெஹேமுக்கு வர ஆயத்தமாகிவிட்டாள். தன் தேசத்தை விட்டு, தன் இனத்தை விட்டு, தனக்கு தெரியாதவர்களோடு சேர்ந்து வாழ்வதற்கு அவள் தயாரப்பட்டு விட்டாள். அப்படி போன ரூத் தான் சொல்கிறாள், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி அறிக்கையிடுகிறாள். ஆகவே அவள் போய் அங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறாள், ஆசீர்வாதமான சந்ததியை உருவாக்குகிறாள். ஆகவே இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலும் இந்தியா, இலங்கை போன்ற தேசங்களில் இருந்து வந்து இந்த தேசத்திலே எங்களுக்கு பயத்தினால் மட்டுமல்ல பஞ்சத்தினாலும் கூட நாங்கள் வந்திருக்கலாம். பயத்தினால், பஞ்சத்தினால் அல்லது என்னென்ன காரணங்களுக்காக நீங்கள் வந்திருந்தீங்களோ தெரியாது. ஆனாலும் நீங்கள் இங்கு வந்து நீங்கள் அறியாத தேவர்களை வணங்கி கொண்டிருந்தாலும் இங்கு வந்து அறிந்த நீங்கள் ஒரு தேவனை, உண்மையான தேவனை, ஜீவனுள்ள தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி இந்த சபையிலே வந்து நீங்களும் தேவனை அறிந்து வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் தேவனை சார்ந்து இருக்கும்போது அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்குவார்.
ஆகவே எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி விட்டார். ஆகவே தொடர்ந்து வாங்க, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே பார்த்தாலும் இயேசுவை எடுத்துக்கொண்டால், இயேசு எப்பொழுதும் பிதாவுடைய சித்தம் செய்வதாகவே இருந்தார். தானாக ஒன்றும் செய்யவில்லை. அவர் எப்பொழுதும் பிதாவுடைய சித்தப்படியே செய்தார். அவராய் ஒன்றும் சுயமாய் செய்யவில்லை. ஆகவே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை முற்றுமாக தேவனுக்கு அர்ப்பணித்து அவரையே சார்ந்து அவரையே பின்பற்றி எங்களுடைய வாழ்க்கையை நடத்துவோமானால் தேவன் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதித்து அவருடைய பிள்ளைகளாகவும் ராஜாக்களாகவும் ஆசாரியாலும் எங்களை வைத்து எங்களை உயர்த்துவார். உங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களை காப்பாற்றுவார். ஆகவே அவரையே, அந்த இஸ்ரவேலின் ராஜாவே நாங்கள் வணங்கி அந்த ஜீவனுள்ள தேவனையே நாங்கள் ஆராதிப்போமானால் தேவன் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மனை மேல் நிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா.
நல்ல ஒரு கரவொலி எழுப்புவோமா? சகோதரி இசபலுக்காக நம்முடைய பெண்கள் சார்பாக ஸ்மால் கிஃப்ட். நம்ம Sunday school children, they will give a gift to everyone. Come. All the mothers. Come. All children come first. எல்லாம் நேரா வாங்க. Akash, come this side. Okay. Give it to one. Quick. Secret. Wow. Kesia, come here. எல்லாருக்கும் ஒன்று கொடு. Take one and give it to everyone. கையில் 2-3 எடுத்துங்க. Thank you. Pass it. Thank you. Okay, let's give a big hand. So, இப்போ நீங்க எல்லாம் போய் உட்காருங்க. There is a small reading. யாருக்கு இன்னும் கிடைக்காதவங்க எல்லாருக்கும் make sure that everybody has got it. இது பெத்தேல் சர்ச்சின் கவிதை. இந்த கவிதைக்கு பொய் தான் அழகுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டே பொய்யாக்குற அளவுக்கு இந்த ஒரு அழகான கவிதை. இந்த அந்நீர் தின விழாவில் எம் ஆவிக்குரிய அன்னைக்கு 50ஆம் அகவை நல்வாழ்த்துக்கள். 50 அது முதுமையின் முன்வாயில் என்று தான் நம்பியிருந்தோம். ஆனால் அது இளமையின் இடைவாயில் என்று உம்மை காணும்போது தான் அறிந்து கொண்டோம். எம் போதகருக்கு பொருத்தமான பொன்மலரே, எம் வருத்தம் தீர்க்க வந்த கண்மலரே, நீ எங்களுக்கு தோள் சாய கிடைத்த தோழி, எங்கள் துக்கம் துரத்த வந்த யாழி, எங்களை விட்டு கொடுக்காமல் தட்டி கொடுத்து வளர்க்கும் தாய், கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதித்த எங்கள் இரத்தத்தின் இரத்தம், நீவீர் பனை போல் செழித்து லிபோனின் கேதுருவை போல் கொளித்து வாழ்க பல்லாண்டு. கத்தரின் வருகை மட்டும் தொடரட்டும் ஊழியங்கள். நன்றி. I think we can make them to repeat once more, okay? Everybody wants to say once more? Oh, once more. They are all asking once more. Okay. Go ahead. Nice, louder. Okay, now Men Fellowship going to give a small presentation. So, அந்த ஆயத்தத்திற்கு நடுவில் நான் சகோதரிகிட்ட நான் மைக்கை தருகிறேன். அவங்க நம்மளிடத்தில் ஒரு 1-2 நிமிடங்கள் நம்மை சொல்லுவாங்க. கொஞ்சம் I want to hear from her also, right? So let us give a big clap hands, right? Thank you very much for the honor and gift everyone gave. It's really a surprise for me.
I really, from the deep bottom of my heart, the value you given to us. Now I am really scared. I have to keep up whatever you said. I am also sometimes lack in doing, but now I am really have to very careful to do my part and role. Anyway, என்ன 2 நிமிஷம் பேச சொல்லியிருக்காங்க அவங்க ரெடி ஆகுற வரைக்கும். ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் சொன்ன மாதிரி என்னுடைய சாட்சி கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று என்னை தாயின் வயிற்றிலே, அதாவது தாய் என்னை 10வது பிள்ளையாக இருக்கும்போது குழந்தை வேண்டான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதே தெரியாது. ஐ திங்க் நான் அவங்க 47வது வயசில் பிறந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவங்க குழந்தை வேண்டான்னு கரு கலைக்கிறதுக்கு போனாங்களாம் ஒரு 5-6 months. அப்போது டாக்டர் இன்ஸ்டெட் ஆஃப் கருவை கலைக்கிறதுக்கு பதில் விட்டமின் டேப்லெட் கொடுத்துட்டாராம். ஸோ நான் ரொம்ப கொழுமையாக பிறந்தேனா. அப்போ பிறக்கும்போது சரி குழந்தை அபார்ஷன் பண்ண முடியாதுன்ற ஸ்டேஜ் வந்தப்போ எங்கள் அம்மாவுடைய ப்ரேயர், இது ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சாங்களாம். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க நிறைய ஆல்ரெடி வீட்டில் இருக்கிறதுனால. ஸோ ஆண்டவர் அதையும் பொம்பளை பிள்ளையாக கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட். அதனால் எங்கள் அப்பா என்னுடைய சிறு பிராயத்திலேருந்து எங்கள் அம்மாவை என்கரேஜ் பண்ணுவாங்க, இந்த பிள்ளை என்னமா வருவான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நான் இப்போ உங்கள் முன்னால் நிற்கிறது சின்ன காரியமாக இருக்கும், ஏன்னா நீங்கள் எல்லோரும் இங்கே தான் இருக்கிறீங்க. ஆனால் த ஃபேமிலி ஐ born and brought up, வெரி 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 புவர் ஃபேமிலி, வெரி ஆர்டினரி ஃபேமிலி. அங்கேருந்து ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்து மெட்ராஸில் ஒரு நல்ல குவாலிஃபிகேஷன் கொடுத்து, சிஎம்சியில் உனக்கு நர்சிங் கொடுத்து, எனக்கு ஆக வேண்டிய காரியங்களை ஒரு 23 வயசில் கல்யாணம், 25 வயசில் முதல் குழந்தை, 28 வயசில் 2வது குழந்தை என்று எனக்கென்று குறித்ததை நான் கேட்குறதுக்கு முன்னாலே எனக்கு கொடுத்து, அப்புறம் எங்களுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் கல்ஃப் கண்ட்ரின்னு இருக்கும்போது என்னை முதலாக ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு வந்து, அது எல்லாவற்றிற்கும் மேலாக 10வதாக பிறந்த என்னை கர்த்தர் முதலாவதாக முன்குறித்து ரட்சிப்பை எனக்கு கொடுத்து, இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணி யாருக்கும் நான் அதிக வசனங்களினால் ரட்சிப்பை நான் சொல்ல மாட்டேன். நல்ல நடத்தை அது எப்படி நீங்கள் டெஃபினிஷன் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் வாட் காட் டாட் மீ, எந்த மாதிரி நடக்கணுன்ற நடத்தையின் மூலமாக என் கணவனையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன். நான் ரட்சிப்புக்குள்ளே வரும்போது முதலாவது என்னுடைய லிஸ்ட்டில் என்னுடைய ஹஸ்பண்ட், 2வதாக என்னுடைய மாமனார், என்னுடைய மாமியார், அடுத்ததாக எங்கள் அம்மா. எங்கள் அப்பா அதற்கு முன்னால் இறந்து விட்டதுனால எங்கள் அம்மா, சகோதரிகள்னு வச்சுருந்தேன். முதல் 5 ஆர்டரை அப்படியாக எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். முதலாவது என் கணவர், 2வது என்னுடைய மாமனார், மாமியார், எங்கள் அம்மா இறக்கிறதுக்கு முன்னால். இப்போ என்னுடைய 5 சகோதரிகளுமே கர்த்தரை அறிவில். ஏன்னா when I compare my sisters and brother, I love my sisters. அதாவது நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். அந்த 2 சகோதரர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். எனிவே கர்த்தரும் அதை என்னை அந்த ரட்சிப்பை காணும்படியாக தருவார்னு நினைப்பேன். இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்னை அதிகப்படியாக தொடும். அதாவது பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரும்போது பலனடைந்து முதலிலே எருசலேமிலும் அப்பொழுது யூதேயாவிலும் சமாரியாவிலும் கர்த்தருக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று. அதை நான் வேதத்துக்குரியபடியாக எடுத்துக்கொள்வேன். எருசலேம் என்பது என்னுடைய குடும்பம், அடுத்தது யூதேயா சமாரியா என்பது அதாவது நம்முடைய பிறந்த தேசம், நம்முடைய இனம் என்று அப்படியாக ஆர்டர் போட்டு என் குடும்பத்திற்காக நான் அதிகமாக ஜெபித்து 75% என்னுடைய குடும்பம் கர்த்தரை அறியும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இங்கே உங்களுக்கு முன்னால் இத்தனை சகோதரர்களை தேவனுக்குள்ளாக பெற்றெடுக்கும்படியாகவும் வழி நடத்தும்படியாகவும் தேவன் எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். 2 பிள்ளைகளை தேவனுக்குள்ளாக வளர்க்கும்படியாக ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இதை எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இந்த நாளில் உங்கள் முன்னால் நிற்கிறது தேவனுக்கு பெரிய சாட்சி. இந்த ஸ்லாக்கியம் எனக்கு கொடுக்கப்பட்டது, அது பெரிய சாட்சி. இவை எல்லாவற்றுக்கும் நான் எப்போவுமே நினைத்து பார்க்கறது, அதிகமாக பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு வசனம், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன், அவருடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரையே தொழுது கொள்வேன் சொல்லு. நமக்கு ரட்சிப்பு ஒரு நாளில் கொடுக்கப்படாவிட்டால் எந்த ஆணரும் மகிமையும் நமக்கு கிடையாது. அந்த ரட்சிப்பை நாம் அனுதினமும் சுத்திகரித்து அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய நாமத்திலே இனி வருகிற காலங்களும் என்னுடைய ஜீவிய நாளெல்லாம் அவருக்காக சாட்சியாக இருக்கணும் என்பதே என்னுடைய வாஞ்சியாக இருக்குது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி. நம்ம இப்போது மென் ஃபெலோஷிப் ஒரு சிறு நிகழ்ச்சியை உங்களுக்கு அளிப்பார்கள்.
போன மாதிரி குச்சிப்புடியாக இருக்காது. அதனால் இந்த வாரம் வேறு மாதிரி இருக்குது. அதனால் கரம் தட்டி அவர்களை வரவேற்போம். பயங்கர கெட்டப்பாக இருக்குது. பாத்திரம் பண்டம்லாம் வருது. என்னண்ணா நாளை ஆயிடுச்சு, இன்னும் நம்ம குருநாதரை காணுமே. வழக்கமாக லேட்டாக வர்றதே உனக்கு பழப்பாக போச்சு. ஏன்னா பேசாமல் நம்ம கச்சேரி ஆரம்பிச்சிட்டா என்னண்ணா? அவள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணா கோச்சுக்குவாள்ண்ணே. சத்தம் இருங்க, ஏதோ வந்துட்டாலே. நோக்கு இந்த இத்தனை லேட் ஆகி போயிட்டோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். பெரியவாளெல்லாம் காத்துருக்கேன். செத்த நாளை எடுத்து பொறுத்துக்கோங்கோ. சொல்லுங்க மன்னிச்சிடுங்கோ. என்ன சீட் பெல்ட் போடலையோ? ஏன்னா இவ்வளோ லேட்டாக எடுத்து? அதாடாம்பி, காத்தால வீட்டில இருந்து கிளம்புறச்சே ஷர்ட்டுன்னு ஒரு ஞாபகம் வந்துடுத்து. ஏன்னா சீட்டு பெல்ட் போடலையா? அட அது இல்லடா அம்பி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமோ? இன்னைக்கு சண்டே, அன்னையர் தினம், மதர்ஸ் டே. சட்டுன்னு ஞாபகம் வந்ததுனால காரை பட்டுன்னு திருப்பிட்டு போய் அம்மாவை பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். அதான் லேட் ஆயிடுத்து. ஓஹோ, பேஷ். ஏன்னா எங்க அம்பி பானையை காணாம். ஏன்னா கச்சேரி பண்றப்போ இப்படி எழுந்து போனா மத்தாள் கோச்சுக்க மாட்டாளா? பேட்டாவெல்லாம் கொடுத்துதானே கூட்டிட்டு வந்தேன். என்ன செய்வது? என்ன ஏதோ அர்ஜென்ட்டாக இருக்கும், போயிருப்பா. அதோ அவள் வர்றாள். ஏன் அம்பி, என்ன பட்டுன்னு எழுந்து போயிட்டேல்? அது ஒன்றும் இல்லை ஓய், நீ அன்னையர் தானேன்னு சொன்ன உடனே திடீர்னு என்னோட அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அதுதான் ஒரு ஃபோனை போட்டு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன் ஓய். பேஸ் நல்ல காரியம் பண்ணடா அம்பி. ஏன்னா என்ன தலைப்புல நாம கச்சேரி பண்றது? கிழிஞ்சது போங்க, தலைப்பே இன்னும் தெரியலையா? ஏன்னா இந்த வேதாகமத்தில் இருக்கிற அன்னைகளை பற்றி ஒரு கச்சேரி பண்ணால் நல்லா இருக்குமோ இல்லையோ? ஓ பேஷ், ரொம்ப நல்லா இருக்கும். சரிண்ணா, நாம் இன்னைக்கு வேதாகமத்தில் இருக்கிற அன்னைகளை பற்றி ஒரு சின்னதாக கச்சேரி பண்ணுவோம். ஏன்னா ஆரம்பிச்சுடலாமா? ஆரம்பிச்சுடலாமே. என்ன சுதியெல்லாம் சரி பார்த்துட்டலோ? அண்ணா நேத்தே 3 ரவுண்டு நைட்டு நல்ல சுதி பார்த்தாச்சு. ஐயோ, என் பிராணனை வாங்குறேளே. நான் இந்த சுதியை சொல்லல ஓய், நான் பெட்டியையும் மிருதங்கத்தையும் சொன்ன ஓய். நேற்று எப்போதும் அந்த சுதி தானா? சரி ஆரம்பிச்சுடலாம். இவாள் போற போக்கு சரியில்லையாக்கும். இந்த வில்ல பிடிச்சுக்கோங்கோ. தந்தனத்தம் என்று சொல்லியே, தந்தனத்தம் என்று சொல்லியே பாட வந்தோம். ஆமா, பள்ளினில் பாட வந்தோம். அதாகப்பட்டது. இன்னைக்கு நம்ம வேதாகமத்தில் உள்ள 2 தாய்களை பற்றி பார்க்க போகிறோம். சரி. முதலாவது தாய் யோகபேத். என்ன பேரு? யோகபேத். தேவ திட்டத்தை சொல்லுங்க நிறைவேற்றிய ஒரு அருமையான ஒரு தாய். இந்த தாயை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த யோகபேத் அம்ராம் தம்பதிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. சந்தோஷமான விஷயம் தானே? அதுதான் இல்லை, அங்கே ஒரு சிக்கல். அந்த காலத்திலே பிறக்கிற யூத ஆண் குழந்தை எல்லாம் அந்த எகிப்தியால் யார் வேணாலும் கொண்டு கொள்ளலாம் என்று பாரவோன் மன்னன் சட்டம் போட்டுட்டான். யார சொன்னேன்? பார்வோன். அதான் பார்த்தேன். யோகபேத்
பிறந்த குழந்தையை 3 மாசம் வரைக்கும் மறைத்து வைத்து அது அழுகும் போதெல்லாம் பால் கொடுத்து குளிக்கும் போதெல்லாம் அழுகாமல் குளிப்பாட்டி கண்ணே மணியே என்று பாதுகாத்து வளர்த்து வந்தாள். இந்த ஊர்ல குழந்தை எழுதால் பக்கத்தாத்துக்காரர் என்ன பண்ணுவாள்? போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணுவாள். ஆமா ஓய், இப்ப போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவாள். அந்த காலத்துல போட்டு தள்ளிடுவாள். பார்த்து பார்த்து வளர்த்தாள். இந்த நம்ம ஆம்பளை ஆள் இருக்காரே அம்ரான், அவர் ஒத்துழைப்பு பண்ணால் நம்ம ஆம்பளை ஆள் என்ன பண்ணிருப்பாள்? ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. சோக பாடல் பாடிட்டு இருந்திருப்போம். ஆனால் அவள் அப்படி பாடவில்லை போய். அதற்கு மேல் பிள்ளையை மலச்சு வைக்க முடியாம ஒரு நாணல் பெட்டியை செய்து அதை நைல் நதியிலே விட்டாள். அந்த நேரம் பார்த்து பார்வோன் மன்னனுடைய மகள் தன் தோழியரோடு குளிக்க வந்தாள். எப்படி வந்தாள் தெரியுமா? தோழியரே தோழியரே நதிக்கு போலாமா? தோழியரே தோழியரே நதிக்கு போலாமா? நதிக்கு போலாமா? குதித்து குளித்து குதித்து குளித்து கழித்திடுவோமா? கழித்திடுவோமா என்று சொல்லிவிட்டு அந்த தோழியர்கள் கூட இந்த பார்வோன் மகளினுடைய குமாரத்தி, பார்வோன் மன்னனுடைய குமாரத்தி வந்தாள் ஐயா. வந்து பார்த்தா நதியிலே ஒரு பெட்டி. பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தால் உள்ளே ஒரு குழந்தை. ஆண் பிள்ளையாண்டா ஓய். மனதிலே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அந்த குழந்தையை தண்ணீரில் இருந்து எடுத்ததனாலே, ஜலத்தில் இருந்து எடுத்ததனாலே மோசே என்று பெயரிட்டால். அது பால்மரமான பச்சிலம் குழந்தை அல்லவா? இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு தாயை தேடினார். தேடும் பொழுது யோகபாத்தே தாயாக தாதியாக நியமித்து விட்டார். என்ன கர்த்தருடைய விந்தையை பார்த்தீர்களா? அதுக்கு பிறகு இந்த குழந்தையின் மூலமாத்தான் ரட்சிப்பு என்று கர்த்தருடைய திட்டம் அந்த தாய்க்கு உணர்த்தப்பட்டது. பாருங்கோ, அவள் பால் ஊட்டும் பொழுதே அப்பொழுது கர்த்தரை அறியும் அறிவையும் அந்த குழந்தைக்கு ஊட்டி வளர்த்தா போய். முடிவிலே இஸ்ரவேலை ரட்சிக்க கர்த்தர் அந்த குழந்தையை பயன்படுத்தினார் போய். இப்படி தேவ திட்டத்தை நிறைவேற்றிய உதவிய ஒரு அருமையான தாய் தான் யோகவேத்து போய். அடுத்ததாக ஒரு தாயை பற்றி பார்ப்போம். அந்த தாய் பொருத்தனையை நிறைவேற்றிய தாய். பொருத்தனையை நிறைவேற்றிய தாய் ஓய். அவாதான் அன்னாள். அன்னாள். அன்னாளின் ஆத்துக்கார பேர் என்ன தெரியுமோ? எல்கோனா. அது என்ன கல்கோனா கேள்விப்பட்டிருக்க. அது என்ன எல்கோனா? இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறான் பார். கல்கோனா கல்கோனா என்று. கல்கோனா இல்ல ஓய், கல்கோனா ஸ்வீட்டு. இந்த அவா பேரு ஆம்பளையால் பேரு எல்கோனா. நீ கன்ஃபியூஸ் ஆகாதிருமையா. கல்கோனாங்கிறது ஒரு ஸ்வீட். ஒருத்தி இவளுக்கு இந்த எல்கோனாவிற்கு 2 மனைவிகள் வாருங்கோ. ஒருத்தி பேர் பெண்ணினால், இன்னொரு பேர் அண்ணால். அருமையான குடும்பம் பாபா. அப்படித்தான் நம்ம நினைத்துக்கோம். ஆனா அங்க ஒரு சிக்கல் ஓய். அண்ணாளுக்கு பிள்ளைகள் இல்ல ஓய். இந்த எல்கானாவிற்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்? பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது, அண்ணாளுக்கு பிள்ளைகள் இல்ல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருந்த குடும்பத்துல இந்த எல்கானாவிற்கு ஒரு நல்ல பழக்கம் போய். என்ன பழக்கம் தெரியுமா? வருஷந்தோறும் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொண்டு அவருக்கு பலியிட பண்டிகை கொண்டாட தன்னுடைய சொந்த ஊரில் இருந்து சீலோவாவிற்கு தன் குடும்பத்தோடு பயணம் செய்வது இந்த எல்காவினுடைய வழக்கம். நல்ல வழக்கம் போய். பண்டிகை என்றால் எப்படி இருக்கும் போய்? எப்படி இருக்கும்? குதூகலம் கொண்டாட்டமே என் கர்த்தரின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே கர்த்தரின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் என்று பாடி குடும்பமே குதூகலமா இருக்கச்சே பெண்ணினால் என்ன செய்வாள் தெரியுமா? அண்ணாளை பார்த்து
ஆட்டம் போடுறா பாரு சும்மா பாட்டு பாடுறா பாரு. ஆட்டம் போடுறா பாரு சும்மா பாட்டு பாடுறா பாரு. பிள்ளை இல்லா மலடி ரொம்ப பீத்திக்கிறா பாரு. பிள்ளை இல்லா மலடி ரொம்ப பீத்திக்கிறா பாரு. ஆட்டம் போடுறா பாரு சும்மா பாட்டு பாடுறா பாரு. ஆட்டம் போடுறா பாரு சும்மா பாட்டு பாடுறா பாரு. பிள்ளை இல்லா மலடி ரொம்ப பீத்திக்கிறா பாரு. பிள்ளை இல்லா மலடி ரொம்ப பீத்திக்கிறா பாரு சொல்லி அண்ணாளை அசிங்கப்படுத்துவா போய். அண்ணாள் ரொம்ப பாவம் போய். ஆமா போய். அப்ப அண்ணாவுக்கு மனம் கசந்து போனால் பாரு. கர்த்தரின் சன்னிதானத்துக்கு ஓடி போனால், ஓடி போய் ஜெபம் செய்தால் எப்படி தெரியுமா? எப்படி? என் சக்காலத்தி என்ன ரொம்ப சங்கடப்படுத்துறா. என் சக்காலத்தி என்ன ரொம்ப சங்கடப்படுத்துறா. பாக்குறவால எல்லாம் பழித்து பேசுறா. பேசுறா பழித்து பேசுறா. ஆமா பழித்து பேசுறா என்று சொல்லி சொல்லி என் நிந்தையை நீங்கும்படி என் மேல் சிந்தை வைத்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடும். அப்படி கொடுத்தால் அதை உமக்கே திருப்பி கொடுப்பேன் என்று பொருத்தனை செய்தால் போய். நல்ல பொருத்தனை அல்லவா? ஆமா. கர்த்தர் பார்த்தார். அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையாண்டலை கொடுத்துட்டால் போங்கோ. அந்த குழந்தைதான் சாமுவேல். சாமுவேல் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமோ? எப்படிப்பட்டவர்? தீர்க்கதரிசி போய், நியாயாதிபதி போய், கிங் மேக்கர் போய். கர்த்தர் தான் சொன்னபடி ஒரு குழந்தையை கொடுத்தார். நன்றாக அந்த குழந்தை வளர்ந்தது. பிறகு இப்ப குழந்தையை கொடுத்ததுடன் அண்ணால் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்திருக்க வேண்டும்? ஸ்கூல்ல ஒட்டி சேர்த்திருக்க வேண்டும். ஆஹா, எப்படி போகுதுவார் புத்தி. நம்பால் அப்படிதான் செய்வார். குழந்தை என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? அப்பா பொருத்தனை பண்ணுண்டேன், இதற்கு நான் மீட்டுண்டுக்கிறேன் சொல்லி காணிக்கை நிறைய கொடுத்து குழந்தையை கூட்டு போயிடுவாள். ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணியிருப்பாள். கர்த்தரைக்கே செட்டில் பண்ணுவாள். ஆமா. ஆனால் இந்த அண்ணாள் என்ன செய்தால் தெரியுமா? என்ன செய்தால்? குழந்தையை ஸ்கூல்ல சேர்க்கல போய், அப்புறம் கொண்டு போய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் விட்டுட்டு வந்தா போய். பால் மறக்கிறவரை குழந்தையை வளர்த்து மால் மறந்த குழந்தையை தன் பொருத்தனையின்படி கர்த்தருடைய ஆலயத்திலே போய் விட்டாள். விட்டு சொன்னால், அப்பா மகனை முற்றிலும் நான் ஒப்படைத்தேன் ஐயா. பால் மறந்த பாலகனை ஒப்படைத்தேன் ஐயா. ஆமா ஒப்படைத்தேன் ஐயா. அப்பா மகனை முற்றிலும் நான் ஒப்படைத்தேன் ஐயா. பால் மறந்த பாலகனை ஒப்படைத்தேன் ஐயா. ஆமா ஒப்படைத்தேன் ஐயா. அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என் மகன் சாமுவேல் உமக்கு சொந்தம் ஐயா. கோரஸை மிஸ் பண்ணிட்டேன். யாரு? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, என்ன ஓய் அழுகுற? இல்ல ஓய், எனக்கு துக்கம் தாங்க முடியல ஓய். உண்மை போல் அவள் துக்கமுகமா இருக்கவில்லை ஓய். அவள் அழுக்காட்சியா இருக்கவே இல்லை ஓய். சந்தோஷமாக வீட்டுக்கு போனால் கர்த்தர் அவள் சந்தோஷத்தை பார்த்து அவள் பொருத்தனையை பார்த்து இன்னும் அதிகமான குழந்தைகளை அவளுக்கு கொடுத்தா ஓய். அது மட்டும் இல்ல ஓய், அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்தால் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். அதனால நாமும் பொருத்தனை பண்ணினால் அதை கர்த்தருக்கு ஒழுங்கா செலுத்தணும் ஓய். ஆமா ஓய். ஏன்னா சொல்லுங்க, ஆளி அடித்து எல்லாம் ஒரு மாதிரி நெளிதால் க்ளோஸ் பண்ணிடுவோமா? நாம முடிச்சுடலாமா? முடிச்சிருவோம். நாம இருக்கிற நம்ம சபையில் இருக்கிற எல்லா அம்மாமார்களுக்கும், எல்லா கல்யாணமான அம்மாமார்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி மதர்ஸ் டே வாழ்த்துக்களை சொல்லி தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லில் பாட வந்தோம் நாங்க என்று சொல்லி முடிச்சுக்குவோம். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி. ஹாப்பி மதர்ஸ் டே. தம்பி ஜால்ரா